இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஃபைண்ட் பண்ணுங்க. சீக்வன்ஸோட லிமிட் எப்படி நாம நேற்று ப்ரூவ் பண்ண அந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ணோம். எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம நேற்று என்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ணோம்? லிமிட் n tends to infinity a1 plus a2 plus etc plus an by n. இது L கன்வர்ஜ் ஆகுது. எப்ப இது நடந்திருக்கும்னா லிமிட் n tends to infinity an இதோட வேல்யூ எல்லாம் தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து இது 1 by square root of n இருக்கு. இது என்ன மாத்தணும்? என்ன பண்ணணும்? multiply and divide by square root of அந்த ப்ராசஸ் பண்ணணும். லிமிட் n tends to infinity இந்த இடத்துல முக்கியமான ஓகே இந்த 1 by n உள்ள என்ன வரும்? square root of n plus square root of n by square root of 2 plus etc plus square root of n by square root of n. இப்போ இது a1, இது a2, இது an. இப்போ இங்க an என்னது? nth term எழுதுனா ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. nth term என்னது? square root of n by square root of n 1. அப்ப லிமிட் n tends to infinity an ஓட வேல்யூ an வந்து கான்ஸ்டன்ட் 1. அப்ப இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணா என்ன கிடைக்கும்? 1. அப்ப அந்த சீக்வன்ஸோட லிமிட் வேல்யூ வந்து 1. அந்த சீக்வன்ஸோட வேல்யூ வந்து 1. அடுத்தது 1 plus x by n whole power n. லிமிட் n tends to infinity இதோட வேல்யூ என்ன? நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? 1 plus 1 by n whole power n. இப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எங்க கன்வர்ஜ் ஆகும்? முதல்ல நம்மளோட தியரிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னன்னு ப்ரூவ் பண்ணோம்? தியரிட்டிக்கல் ஐடியாஸ் யூஸ் பண்ணி இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் பிட்வீன் 2 and 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாத ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். அப்ப இது ஒரு பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகும். அந்த பாயிண்ட்டை ஈன்னு செட் பண்ணோம். இப்ப இந்த இடத்துல 1க்கு பதில் ஓகே. அடுத்தது நாம நேற்று ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். 1 plus 1 by n whole power 2n. இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? e ஸ்கொயர். e ஸ்கொயர். ஏன் அப்படின்னா நம்ம இந்த 2 எங்க போட்டுக்கலாம்? பவர்ல மேல பவர்ல போட்டுட்டா இது 2 டைம். ஒன்னு ஈக்கு போகும், இன்னொன்னு ஈக்கு போகும். அப்ப ப்ராடக்ட் வந்து e ஸ்கொயர் கன்வர்ஜ் ஆகும். இந்த அப்சர்வேஷன்ல இருந்து இங்க என்ன எழுதலாம்? 1 plus 1 by n whole power alpha n. அது எங்க கன்வர்ஜ் ஆகும்? e பவர் ஆல்பா கன்வர்ஜ் ஆகும். இந்த அப்சர்வேஷன்ல இருந்து 2n வந்து e ஸ்கொயர் கன்வர்ஜ் ஆச்சு. அதே எங்க ஆல்பா இருந்தா e பவர் ஆல்பா கன்வர்ஜ் ஆகும். இங்க சொல்லுங்க இப்ப 1 plus x by n whole power n இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? e பவர் x. e பவர் x. x is a real number. எப்படி சொல்லுங்க, யார் சொன்னது? ஓகே நம்பர். சொல்லுங்க எப்படி சார்? அப்படி படிச்சிருக்கேன் சார், அது கரெக்டா தெரியல எப்படி. ஓகே நாம வந்து இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா ரிசல்ட் கத்துக்கணும், கரெக்ட் தான். ஆனா அந்த ரிசல்ட் வந்ததுக்கான ஐடியாவை கத்துக்கணும். ஏன்னா இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி தான் இன்னும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லிமிட் n tends to infinity இங்க லாக் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? லாக் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப அந்த லாக லிமிட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். லிமிட் n tends to infinity log of 1 plus x by n whole power n. இப்ப இந்த லாகோட ப்ராப்பர்ட்டி என்னது? பவர்ல இருக்கிற n எங்க வந்துடும்? முன்னாடி வந்துடும். log of 1 plus x by n. இப்ப இது எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா n tends to infinity log of 1 plus x by n divided by 1 by n. இப்படி மாத்தி எழுதிக்கலாமான்னு பாருங்க. 1 by n கீழே இருக்கு, மேல வந்தா திருப்பி அகைன் என்ன மாறிடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா வேரியபிள சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் 1 by n equal to y அப்படின்னு வேரியபிள் சேஞ்ச் பண்றேன். இப்ப n வந்து இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணுது. அப்ப y எங்க போகும்? இது எங்க அப்ரோச் பண்ணும்? ஜீரோக்கு அப்ரோச் பண்ணும். ஏன்னா y வந்து 1 by n இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணும்போது y சீக்வன்ஸ் வந்து ஜீரோக்கு அப்ரோச் பண்ணும். இப்ப இந்த வேரியபிள் சேஞ்ச் பண்ணதை இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? லிமிட் n tends to infinity. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இங்க உள்ள அப்ளை பண்ணுங்க. ln of 1 plus x 1 by n என்னவா மாறிடும்? y ஆ மாறிடும். டிவைடட் பை y. இங்க y goes to 0. n இன்ஃபினிட்டிக்கு போனா y வந்து 0க்கு போகும். இப்ப இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச லிமிட். இப்போ y goes to 0 இங்க அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும் பாருங்க. x வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. x வந்து இங்க வேரியபிள் இல்ல, அது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். 2 3 5 அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். இப்ப y goes to 0 அப்ளை பண்ணா என்ன ஆகும்? does not exist. இல்ல 0 அப்ளை பண்ணா இது ஒரு என்ன வரும்? 0 by 0 அப்ளை பண்ணா லிமிட் y goes to 0
அப்ளை பண்ணா கீழே 0 வரும், மேல இங்க 1 இங்க 0. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதனால லிமிட் உள்ள எடுத்துட்டு போயிடலாம். மேல 1 பக்கத்துல 0, அப்ப log 1 ஓட வேல்யூ 0. இப்ப நம்மளுக்கு 0/0 ஃபார்ம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணும், நம்ம இது ப்ரூவ் பண்ண இருந்தாலும் இப்போதைக்கு இது அப்ளை பண்ணிக்கலாம். எலாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும். எலாஸ்பிட்டல் ரூல் எதுக்கு அப்ளை பண்ணும், y தான் இங்க வேரியபிள். அப்ப மேலையும் கீழையும் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். கீழே y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும், 1. மேல டிஃபரன்ஷியேட் பண்ணா log of x இருக்கு, 1/1 plus xy. அடுத்தது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா x. இப்போ ஃபைனலா என்ன கிடைக்கும், லிமிட் y tends to 0, 1/1 plus xy into x. இப்போ 0 அப்ளை பண்ணுங்க y க்கு. நீங்க லிமிட் அப்ளை பண்ணா என்ன ஆயிரும், x வரும். log of limit n tends to infinity 1 plus x by n whole power n. இதோட வேல்யூ x. அப்ப என்ன பண்ணும், log கேன்சல் பண்ணும், அதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் அப்ளை பண்ணும். லிமிட் n tends to infinity 1 plus x by n whole power n equal to e power x. இந்த ஐடியா தான் முக்கியம், இந்த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஐடியா தான் முக்கியம். இந்த ரிசல்ட் முக்கியம் தான். லிமிட் n tends to infinity 1 minus 1/2n whole power n plus 1. இதோட வேல்யூ என்னது. இப்ப நம்ம இந்த எக்ஸ்ன்னு கொண்டாந்தாச்சு. இப்ப அந்த ஃபார்முக்கு இதை எடுத்துட்டு போகணும். எப்படி எடுத்துட்டு போலாம், இந்த ஃபார்முக்கு எடுத்துட்டு போகணும். 1 plus of minus 1/2 by n. சரி, 1 plus மேல -1/2 கீழே n ஹோல் பவர் n plus 1 இருக்கு. அது என்ன பண்ணிக்கலாம், n ஒன்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் அப்படியே தனியா இன்னொரு டைம் எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா மேல எக்ஸ்போனென்ஷியல் ஆட் பண்ணுவோம். இப்ப சொல்லுங்க, இப்ப இது ஒரு சீக்வென்ஸ் xn, இது yn. இது எங்க கன்வர்ஜ் ஆகும், e power minus 1/2. இது செகண்ட் 1 sir. 1. இது பாருங்க 1 plus 1 by n அந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. இது 0க்கு போயிடும், சோ 1 கன்வர்ட் ஆகும். இதோட ரிசல்ட் வந்து லிமிட் n tends to infinity 1 minus 1/2n whole power n plus 1 e power minus 1/2. லிமிட் n tends to infinity 1 plus x by n whole power alpha n. இதோட வேல்யூ என்ன, e power alpha. சரி, e power alpha 1 plus x by n whole power alpha. இது வந்து e power x கன்வர்ட் ஆகும், பவர் ஆல்பா. x ஆல்பா ஆல்பா x எல்லாம் ஒண்ணுதான். இதெல்லாம் அடுத்தடுத்த அப்சர்வேஷன்ஸ் தான். அதுல இருந்து let f of x equal to limit n tends to infinity x power 1 by n minus 1, then f of x plus f of 1 by x equal to 1. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஆல்பா. ஓகே, இது என்ன அப்படின்னா, x வந்து ஒரு ரியல் நம்பர், பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு லிமிட்டை வந்து ஒரு ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ணிருக்காங்க. டிஃபைன் பண்ணிட்டு இந்த क्वेश्चन கேக்குறாங்க, f of x f of 1 by x ஆட் பண்ணனா எனக்கு 1 வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எப்படி திங்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல f of x என்ன கொடுத்துருக்காங்க, limit n tends to infinity x power 1 by n minus 1. இந்த n எப்படி எழுதிக்கலாம், கீழே 1 by n மாத்தி எழுதிக்கலாமா, அதே சேம் ஐடியா. அங்க முன்னாடி இந்த e power x எப்படி ஃபைண்ட் பண்ணுமோ அதே ஐடியா. இப்ப இங்க என்ன பண்ணலாம், என்ன அங்க log அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பண்ணோம், இங்க அதை அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், வேரியபிள் சேஞ்ச் பண்ணலாம். 1 by n க்கு பதிலா என்னன்னு கொடுக்கலாம், y ன்னு கொடுக்கலாம். y ன்னு கொடுத்தா n tends to infinity னா y equal to 1 by n, அது எங்க போகும், 0க்கு போகும். இப்ப இந்த வேரியபிள் சேஞ்ச் பண்ணீங்க என்ன கிடைக்கும், limit y goes to 0 x power y minus 1 by y. இப்ப அப்ளை பண்ணுங்க இந்த லிமிட் வேல்யூவை, 0/0. 0/0 ஃபார்ம் வரும். y க்கு 0 கொடுங்க, இங்க கீழே வந்து டினாமினேட்டர் வந்து 0 ஆகும். மேல இங்க y க்கு 0 அப்ரோச் பண்ணா x power 0 வந்து 1 minus 1 0, திரும்பவும் 0/0 ஃபார்ம் வருது. அப்ப என்ன பண்ணும், y தான் இங்க வேரியபிள், y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். எலாஸ்பிட்டல் ரூல் அகைன் யூஸ் பண்ணும். எலாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுங்க. கீழே என்னவா மாறும், y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா கீழே 1, மேல என்னன்னு ஃபைண்ட் பண்ணும், x power y minus 1 whole dash. இதை ஃபைண்ட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணா போதும். இது எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கூட இன்னும் லிமிட் y goes to 0. இது டிஃபரன்சியேஷன் வந்து ஒரு லீனியர் ஆபரேஷன் தானே. இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். 1 x
பவர் ஒய் ஹோல் டேஷ். இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இப்போ எக்ஸ் பவர் ஒய் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த எக்ஸ் பவர் ஒய் எப்படி திங்க் பண்ணலாம்னா இப்படி திங்க் பண்ணிக்கலாமா? எக்ஸ் பவர் ஒய்ய ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ நான் எக்ஸ் பவர் ஒய் தான் எழுதியிருக்கேன், ஆனா வேற ஃபார்ம்ல. இப்போ இந்த எக்ஸ் பவர் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். இது டிஃபரன்ஷியேட் பண்றேன். இந்த இடத்துல இந்த லாக் வந்ததுனால என்ன ஒரு யூஸ்னா ஒய்யை நான் முன்னாடி எடுத்துக்கலாம். இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? log x e பவர் y log x. e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x, அடுத்தது y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா log x. இதுதான் அந்த டெரிவேட்டிவ். இப்போ இங்க அங்க அப்ளை பண்ணுங்க. லிமிட் y goes to 0. அங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? e பவர் y log x into log x by 1. இப்போ x goes to 0 அப்ளை பண்ணா என்ன ஆகும்? சரி, y goes to 0. y goes to 0 அப்ளை பண்ணா என்ன ஆகும்? வெறும் log x மட்டும் கிடைக்கும். இப்போ இந்த f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? f of x லிமிட் n goes to infinity அப்படி டிஃபைன் பண்ணாங்க. அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்? லிமிட் y goes to 0 e பவர் x பவர் y minus 1 by y அப்படின்னு மாத்தி எழுதிக்கிட்டு இதோட ஆன்சர் என்னன்னு கொண்டு வந்திருக்கோம்? log x கொண்டு வந்திருக்கோம். இப்போ அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? f of x plus f of 1 by x equal to 1. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? f of x என்ன? அது log x. இதுதான் அவங்க மறைச்சு ஒரு லிமிட்டா கொடுத்துருக்காங்க. log x plus log 1 by x. இது எப்படி எழுதிக்கலாம்? x into 1 by x. அதை அப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து log 1 0. ஓகே, 1 கொடுத்தாலும் தப்பு இல்லை. இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆகும்? log 1 0 log 1 0. அப்ப f of x plus f of 1 by x 0 வருது. ஆனா அவங்க 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நீங்க அந்த கொஸ்டின்ல இந்த இது மட்டும் ஸ்டேட்மெண்டா கொடுக்கல, இன்னும் இதே மாதிரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின்ல என்ன ஐடியா அப்படின்னா அந்த எக்ஸ்போனன்ஷியலை ஃபைண்ட் பண்ண ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது எல்லா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே யூஸ் பண்ணல. அடுத்தது ஒரு சிம்பிள் கொஸ்டின். எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் has a convergence subsequence. C வந்து a divergent subsequence. C வந்து either convergent or divergent subsequence. Neither convergent nor divergent subsequence. எல்லாமே subsequence பத்தி கொஸ்டின். இந்த 4ல எது ட்ரூ? ரியல் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் பேசுறதெல்லாம் ரியல் சீக்வன்ஸ். எந்த பவுண்டட் சீக்வன்ஸ் சொல்லுங்க? ஏ ஆன்சர். ஏ. ஓகே, பி கரெக்டா? ஏ எப்படி கரெக்ட்? ரிசல்ட் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார். அதான் பேர் என்னன்னு சொல்லுங்க. பல்சோனோவிச். பல்சோனோவிச். அதை நாம ஜெனரலைஸ் பண்ண போறோம், அதனால தான் அந்த பேர் ஞாபகம். பவுண்டட் சீக்வன்ஸ் எல்லாம் கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ பி ஏன் தப்பு? இது பை பல்சோனோவிச். பவுண்டட் சீக்வென்ஸ் சப் டைவர்ஜென்ட் ஆவுது. அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு டைவர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பி தப்புனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ல. இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ், ஆனா இதுக்கு வந்து டைவர்ஜென்ட் சப் சீக்வன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அது எப்படி இந்த 3ம் தப்புங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது? ஓகே சொல்லுங்க, இந்த 3ம் தப்புன்னு எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கறது? ஞானேந்திரன் சொல்லுங்க. -1 ஹோல் பவர் n. இது எடுத்துக்கிட்டா ஓகே, இது பவுண்டட் சீக்வன்ஸ். இதை வச்சுட்டு எது வந்து தப்புன்னு சொல்றீங்க? இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எது தப்புன்னு சொல்றீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஒரு அந்த சொல்லுங்க. அது ஓகேமா. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி தப்புன்னு சொல்லணும். இந்த சி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுல எந்த சப் சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒன்னு அது கன்வர்ஜ் ஆகும், இல்ல அது டைவர்ஜ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி அதை தப்புன்னு சொல்றீங்களா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க. அதை சொன்னீங்க. சி தப்புன்னு சொல்றீங்க எப்படி? அதாவது ஒரு சில சமயம் கொஸ்டின்ஸ் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டார்ட் டவுன் பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். சொல்லுங்க. கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அதுக்கு என்ன இது மட்டும் சொல்லுங்க, ஐடியா மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப டைவர்ஜஸ்னா என்ன அர்த்தம்?
டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி அந்த மாதிரி அர்த்தம். இப்ப இந்த இந்த -1 ஹோல் பவர் n வந்து எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒண்ணு கன்வர்ஜ் ஆகும் இல்ல டைவர்ஜ் ஆகும். அப்படி இருக்கா? இல்ல சார், கவுண்ட் இருக்கு வராது. -1 ஹோல் பவர் 5n இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன ஆகும்? இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? டைவர்ஜ் இங்க எதை மீன் பண்றாங்கன்னா டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி அதான் மீன் பண்றாங்க. ஒன்னு பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு போறது இல்ல மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போறது அதான் மீன் பண்றாங்க. இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகும்? இது பவுண்டட் சீக்வன்ஸ் தான். -1 ஹோல் பவர் n பவுண்டட் சீக்வன்ஸ் தான். இது அதோட சப் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு கேக்குறேன். இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? ஆசிலேட் ஆகும். அப்ப இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜும் ஆகாது டைவர்ஜும் ஆகாது, இது ஆசிலேட் ஆகும். அப்ப சி வந்து தப்பு. சி என்ன சொல்லுது? பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒண்ணு கன்வர்ஜ் ஆகும் இல்ல டைவர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அது தப்பு. ஓகே, டிக்கும் பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எல்லாமே பவுண்டட் தானே. 1/n அப்படிங்கிற சீக்வன்ஸ் எடுத்தா இது கன்வர்ஜன் சீக்வன்ஸ். இதுக்கு இதோட எல்லா சப் சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகும். அப்ப இங்க டைவர்ஜிங் சப் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அடுத்து கன்வர்ஜும் ஆகாது டைவர்ஜும் ஆகாது, எந்த சப் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜும் ஆகாது டைவர்ஜும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ஏன்னா இதுல எல்லா சப் சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா ராஜேஸ்வரி? சார் இல்ல சார். ஓகே, அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. ஓகே, இது பார்த்தோன்னே என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணலாம்னு தோணுது? நம்ம நேற்று என்ன ரிசல்ட் பார்த்தோம்? லிமிட் n tends to infinity an plus 1 by an equal to l. l வந்து ஃபைனைட் நம்பர், ans எல்லாம் பாசிட்டிவ். தென் லிமிட் n tends to infinity an ஹோல் பவர் 1 by n எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த எல்லுக்கே ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஃபைண்ட் பண்ணா போதும். இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த ஏஎன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் என்னால வந்து 1 by n டிஃபைன் பண்ண முடியும். அதனால அந்த கண்டிஷன். ரெண்டாவது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும். அப்புறம் தான் இது வந்து பார்ட் ஒன்று தான். ஓகே, இது இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏஎன் ஹோல் பவர் 1 by n வரணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க ஞானேந்திரன் கீழே n பவர் n போட்டுக்கலாம். n ஃபேக்டோரியல் கீழே ஒரு பவர்ல n போட்டு டிவைட் பண்ணிடலாம் என்னால 1 by n. அப்போ 1 by n காமனா வெளியே எடுத்தா n ஃபேக்டோரியல் டிவைட் பை n பவர் n ஹோல் பவர் 1 by n மாறிடும். இப்ப an என்னது? இந்த கிவன் சீக்வன்ஸ் நான் an ஹோல் பவர் 1 by n எழுதிட்டேன். an வந்து n ஃபேக்டோரியல் டிவைட் பை n பவர் n. இங்க எல்லாம் ஒண்ணுதான். an டிவைட் பை an மைனஸ் 1 எழுதினாலும் ஒண்ணுதான், an பிளஸ் 1 டிவைட் பை an எழுதினாலும் ஒண்ணுதான், எல்லாம் சேம் தான். இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஃபைண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம எதை ஃபைண்ட் பண்ணா போதும்? இதுதான் நம்ம ஒரிஜினலா ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஃபைண்ட் பண்ணா போதும். ரெண்டும் சேம் ஆயிரும். லிமிட் n tends to infinity an plus 1 என்ன? அது ஃபேக்டோரியல் டிவைட் பை n plus 1 ஹோல் பவர் n plus 1 இன்டூ n பவர் n டிவைட் பை n ஃபேக்டோரியல். இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? n plus 1 டிவைட் பை n plus 1 ஹோல் பவர் n plus 1 n பவர் n. இப்ப சால்வ் பண்ணோம்னா n டிவைட் பை n plus 1 ஹோல் பவர் n. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? டினாமினேட்டர்ல n அங்க வெளியே எடுத்தா என்ன ஆகும்? 1 plus 1 by n ஹோல் பவர் n. இப்ப லிமிட் n tends to infinity 1 டிவைட் பை 1 plus 1 by n ஹோல் பவர் n இருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் n tends to 1 plus 1 by n ஹோல் பவர் மைனஸ் n எழுதிக்கலாம். இல்லைன்னா பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். இப்ப இது ஈக்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எங்க கன்வர்ஜ் ஆகும்? இந்த பார்ட் வந்து ஈக்கு கன்வர்ஜ் ஆகும். இ பவர் மைனஸ் 1 கேன்சல் வந்து 1 by இந்த இதை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இது வந்து இஃப் கண்டிஷன் மட்டும்தான். இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆனா இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும்னு அவசியம் இல்லை. இது கன்வர்ஜ் ஆனா இது கன்வர்ஜ் ஆகும். கான்வர்ஸ் பார்ட் வந்து இதுக்கு நீட் நாட் பி. அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. log base 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதோட வேல்யூ என்னது? புதிய போடுற ப்ராப்ளம் எல்லாம் போன கிளாஸ்ல பார்த்த அந்த ரிசல்ட் ஐடியாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இது சால்வ் பண்றது. சார் log root of 2 plus x னு எடுத்துக்கலாம் சார். log of 2 plus x 2 plus x பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிபிள் இருக்கறத plus x னு எடுக்க சொல்றீங்களா? ஓகே, இப்போ எடுத்தா இல்ல நாம வந்து சீக்வன்ஸ் படிச்சிட்டு இருக்கோம். இதை வந்து சீக்வன்ஸா திங்க் பண்ணணும், அவ்வளவுதான். இப்படி சீக்வன்ஸா திங்க் பண்றது.
சீக்வன்ஸ் ஐடியா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சால்வ் பண்ணுமே நாம. சார் Yes, ரூட் sir. 3 SN கொடுத்துருக்கு சார். அதான் சொல்லுங்க. இப்ப இதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணணும். அதை அப்சர்வ் பண்ணிட்டு, ஏன்னா வந்து இந்த ரியல் அனாலிசிஸ்ல ரொம்ப கோர் வந்து சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸ் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கிற ரியல் அனாலிசிஸ்ல இருக்கிற எல்லா ரிசல்ட்டையும் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி எழுத முடியும். ரூட் டூ ரூட் டூ ரூட் டூ ரூட் டூன்னு போயிட்டே இருக்குது. இது எப்படி எழுதலாம்? SN + 1 = 2 × SN அப்படி இது எழுதலாமா? S1 ஓட வேல்யூ 1 கொடுத்துடலாம். இப்ப இது எழுதி பாருங்க. S2 என்னது? S2 என்னது? Root 2 × 1 ரூட் 2. அடுத்து S3 வேணும்னா ரூட் 2 × S2 ரூட் 2. S2 ஓட வேல்யூ ரூட் 2. S4 வேணும்னா ரூட் 2 × S3. அப்ப ரூட் 2 ரூட் 2 ரூட் 2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஐடியா. மொத்தமாவே அந்த சீக்வன்ஸ்ல அந்த 10 ஐடியா மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை வந்து மாத்தி மாத்தி அப்ளை பண்ணி மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுமா? இந்த மாதிரி ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்தா அடுத்த ஐடியா என்ன பண்ணணும்? ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்தா மோனோடான் கன்வர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸான்னு முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது இன்க்ரீசிங்கோ டிக்ரீசிங்கோ ஆனா தியரிட்டிக்கலா இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் இருக்கு. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணலாம்? இது எல்லாமே சிஎஸ்ஆர்ல கேட்ட ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் சிஎஸ்ஆர்ல கேட்ட ப்ராப்ளம் தான். நேத்து கவனிச்சிங்களா இல்லையா? இந்த சீக்வன்ஸ் வந்து இது மோனோடானிக்கலி இன்க்ரீசிங், அதுல டவுட்டே இல்லை. ஏன்னா ரூட் 2 ஓட வேல்யூ வந்து 1.414. நான் 1 விட பெரிய நம்பரை வந்து ஒரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணனா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த நம்பர். இப்ப பவுண்டட்னு சொல்லிட்டா போதும். பவுண்டட்னு சொன்னா கூட தேவையில்லை, பவுண்டட் அபவுண்ட் சொன்னா போதும். என்ன கிளைம்? S1 வந்து 1, அது 2 விட சின்னதா தான் இருக்கு. S2 வந்து ரூட் 2, அதுவும் 2 விட சின்னதா தான் இருக்கு. கிளைம் என்னன்னா SN வந்து 2 விட சின்னது தான் ஃபார் ஆல் n. அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் பை 2. அதை எப்படி ப்ரூவ் பண்றது? பை இண்டக்ஷன். எது வரைக்கும் அசியூம் பண்ணிக்கணும்? அசியூம் தட் SN வந்து லெஸ் தேன் 2 அசியூம் பண்ணிக்கணும். SN + 1 ஓட வேல்யூ என்னது? √2 × SN. நான் தான் SN வந்து லெஸ் தேன் 2 அசியூம் பண்ணிக்கிட்டேன்ல. இப்ப லெஸ் தேன் 2 × 2. அப்ப 2 × 2 4, ரூட் கேன்சல் ஆயிரும், 2 கிடைச்சிடும். ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு? SN + 1 லெஸ் தேன் 2 கிடைச்சிருக்கு. இண்டக்ஷன்ல ரெண்டு கேஸ்ல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. S1லயும் அது 2 விட சின்னதா தான் இருக்கு, S2லயும் 2 விட சின்னதா தான் இருக்கு. நான் வந்து SN வரைக்கும் அசியூம் பண்ணிக்கிட்டு SN + 1க்கு இது 2 விட சின்னதா தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால பை இண்டக்ஷன் இந்த சீக்வன்ஸே லெஸ் தேன் 2 தான் ஃபார் ஆல் n. அப்ப இது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் பவுண்டட் அபவ். இப்ப என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகும். இப்ப கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் என்னன்னு தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த ஐடியா என்னது? SN converges to L. Suppose SN converges to L அப்படின்னு எடுத்துக்கிட்டு அங்க அப்ளை பண்ணணும். அங்க நம்ம என்ன இருக்கு? SN + 1 = √2 × SN இருக்கு. அப்ப இங்க அப்ளை பண்ணிட்டா L = √2L. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தா என்ன கிடைக்கும்? L² = 2L. அப்ப L ஓட வேல்யூ என்னது? 2. L ஓட வேல்யூ 2. ஆனா இவங்க எது கேட்டிருக்காங்க? நாம எந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? இந்த சீக்வன்ஸோட லிமிட் தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். லிமிட் n → ∞ SN இந்த சீக்வன்ஸோட லிமிட் தான் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க log base 2 கேக்குறாங்க. base 2 ஆஃப் இதை கேக்குறாங்க. அப்ப அந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணும். அவ்வளவுதான். log base 2 ஆஃப் அந்த log base 2 ஆஃப் இந்த வேல்யூ என்னது? லிமிட் n → ∞ SN log base 2 ஆஃப் இதோட வேல்யூ என்னது? பேசிக்கா என்ன செக் பண்றாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் ஐடியா தெரியுதான்னு பாக்குறாங்க. ரெண்டாவது லாகோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுதான்னு பாக்குறாங்க. log base 2 ஆஃப் 2 ஓட வேல்யூ என்னது? சொல்லுங்க. 1. அதாவது லாக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸ்பனண்ட்டை கால்குலேட் பண்றதுதான் லாக் ஃபங்க்ஷனோட வேலை. கால்குலேட் பண்றதுதான் லாகோட வேலை. பேஸ் 2 இருக்கும்போது log base 10 of 100 என்னன்னா 2. ஏன்னா 10² அது எழுதலாம். அதனால limit n → ∞ an = L1. limit n → ∞ bn = L2. and L1 is less than L2. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. an less than bn for all n. an less than bn except for finitely minimum. அது C வந்து an greater than or equal to bn for all n.
b வந்து an less than bn for only finitely many n. இதுல எது கரெக்ட்? anங்கிற சீக்வன்ஸ் L1ங்கிற பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுது. இது bnங்கிற சீக்வன்ஸ் L2ங்கிற பாயிண்ட் கன்வர்ஜ் ஆகுது. L1 வந்து L2 விட சின்னதா இருக்கு. இப்ப இந்த 4 கேஸ்ல எது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பி ஆப்ஷன் கரெக்டுங்களா சார்? பி ஆப்ஷன் கரெக்ட். எப்படி ப்ரூஃப் எப்படி சார்? எஸ் சார். ஏஎன் வந்து L1 கன்வர்ஜ் ஆகுது. ஓகே. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா பாயிண்ட்ஸும் அந்த L1. இது L1 இது L2. L1 L2க்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? L1 வந்து L2 ஓட சின்னதா இருக்கும் கொடுத்துருக்காங்க. இது L1 இது L2 ரெண்டும் L1 is less than L2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டுக்கும் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்ப அடுத்தது ஏஎன்ங்கிற சீக்வன்ஸ் வந்து L1 கன்வெர்ட் ஆகுது. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் A1ங்கிற பாயிண்ட்ஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த ப்ளூல எழுதுறதெல்லாம் A1 எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதெல்லாம் வந்து இந்த L1 பேண்டுக்குள்ள வந்துடணும். அடுத்தது BNங்கிற சீக்வன்ஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். இது B1 இது B2 இது B3 எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது இந்த L2 பேண்டுக்குள்ள வந்துடும். அப்ப நான் இந்த சின்னதா எப்சிலானை சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபைனைட் ஸ்டேஜுக்கு மேல இங்க பாருங்க, இதெல்லாம் தான் ப்ளூல இருக்கிறதெல்லாம் ஏஎனோட பாயிண்ட்ஸ், ரெட்ல இருக்கிறதெல்லாம் பிஎனோட பாயிண்ட்ஸ். அது எப்படி இருக்கு பாருங்க, பிஎனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் மேல இருக்கு, ஏஎனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. இதுதான் சிம்பிள் ப்ரூஃப். டயக்ராம் யூஸ் பண்ணியே சொல்லிடலாம். நம்ம ப்ரூஃப் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. அப்ப இது பி தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஏவனோட பாயிண்ட் இங்க கூட சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லா எனக்கும் இது ட்ரூன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. சி தப்பு, ஏன்னா பி கரெக்ட்ங்கிறதுனால சி தப்பு. டியும் தப்பு தான். எதனால தப்புன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஃபைனைட்லி மெனி எண்ணுக்கு தான் இது ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஃபைனைட்லி மெனி எண்ணுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஒரு அரித்மெட்டிக் மீன் ஜாமெட்ரிக் மீன் இன்இக்வாலிட்டி நீங்க படிச்சிருக்கீங்களா? a, b கிரேட்டர் தென் 0னா ஜாமெட்ரிக் மீனை விட அரித்மெட்டிக் மீன் பெருசா இருக்கும். ரூட் ஆஃப் ab இஸ் லெஸ் தென், இதுதான் ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 2. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ab. அரித்மெட்டிக் மீன் என்னன்னா a plus b/2. ஜாமெட்ரிக் மீன் வந்து அரித்மெட்டிக் மீனை விட எப்பயுமே பெருசா தான் இருக்கும். எப்ப ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும்? ஈக்குவாலிட்டி ஹோல்ட் if and only if a equal to b. ஏவும் பியும் சேமா இருந்தா தான் ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும். அடுத்து இந்த a plus b/2 அதை எப்படி எழுதலாம்? இது மீன், இது வந்து இப்படி எழுதலாமான்னு பாருங்க. மேக்ஸிமம் ஆஃப் a, b, மினிமம் ஆஃப் a, b. இது எழுதலாமா? ரெண்டு நம்பருக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றோம். பெரிய நம்பரை விட அந்த ஆவரேஜ், உதாரணத்துக்கு 3க்கும் 4க்கும் ஆவரேஜ் ஃபைண்ட் பண்றோம். அப்ப 3 plus 4/2 அது என்ன கிடைக்குது? 7/2. 7/2னா 3.5 அது கிடைக்குது. பாருங்க, இந்த ரெண்டு நம்பர்ல மேக்ஸிமம் 4. அப்ப 3.5 விட 4 பெருசு. மினிமம் 3. இந்த 3.5 விட 3 சின்னது. இது வந்து ஒரு நேச்சுரல் அப்சர்வேஷன். அடுத்து இந்த ஏபி, இதுக்கும் இப்படி எழுதலாம். மேக்ஸிமம் ஆஃப் a, b. அடுத்தது மினிமம் ஆஃப் a, b. இந்த ஜாமெட்ரிக் மீனுக்கும் இது ட்ரூ, இந்த ரிசல்ட் ட்ரூ. இப்ப எனக்கு வெறும் அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் மீன் இன்இக்வாலிட்டி தான். இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வருது. நான் இன்னும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நடத்தல, இருந்தாலும் மோட்டிவேஷனுக்காக எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் f from r to flow into 0,20 satisfies a வந்து there exists x such that f of x equal to f of 1 plus f of 0/2. அடுத்தது b, there exists x such that f of x equal to f of 1 of there exists x such that f of x equal to integral -1 to 1 f of t dt. அடுத்தது b வந்து there exists x such that f of x equal to integral 0 to 1 f of t dt. இந்த நாலுல எது கரெக்ட் எது தப்பு? இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா f வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பர் என்ன வேணா இருக்கலாம், அந்த நம்பரை என்னோட ஃபங்க்ஷன் வந்து எடுக்கும். ஒரு பாயிண்ட்ல அந்த வேல்யூ, இந்த வேல்யூ வந்து சப்போஸ் 3.5 அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன் அந்த வேல்யூ எடுக்கும். இந்த வேல்யூ வந்து 2 அப்படின்னா என்னோட ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல அந்த 2ங்கிற வேல்யூ எடுக்கும். அதே மாதிரிதான் இருந்தாங்க. இது ஒரு நம்பர் தானே. நான் இன்டகிரேஷன், இது ஃபைனைட் இன்டகிரேஷன் கால்குலேட் பண்ண வாட்டி இது ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அந்த நம்பரை ஃபங்க்ஷன் எடுக்கும். இது எப்படி ட்ரூன்னு ப்ரூவ் பண்றது? இங்க வந்து
நான் ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அந்த ஏஎம்ஜிஎம் இன்இக்வாலிட்டி, அடுத்த அதோட அந்த மேக்ஸிமம் மினிமம் ஐடியா. ரெண்டாவது வந்து இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் படிச்சிருக்கீங்களா? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்னா என்னது? இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் படிச்சிருக்கீங்களா யாராவது? F is continuous on closed interval AB. F is continuous on R. R இருந்தா கூட அது ட்ரூ தான். F is continuous on R. If f of A less than f of B. F of A less than f of B. Then there exists a C. Okay. Then there exists C. Such that f of C equal to gamma. F equal to gamma. Okay. இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏங்கிற வேல்யூ, இதுதான் ஏங்கிற வேல்யூ, இது பிங்கிற வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் ஏவும் எடுத்துருச்சு பியும் எடுத்துருச்சு. அப்ப இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், நான் இப்படிதான் பண்ணி ஆகணும். அப்ப ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இது எடுக்கும். அதான் இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரமோட ஸ்டேட்மெண்ட். இப்ப இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இது எப்படி திங்க் பண்றது? சார் அந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லலாங்களா சார்? ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்லிடலாம். எப்படிங்க சார்? சார் இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து f(1 + f(0/2)ங்கிறது. ஓகே. அது சாண்ட்விச் நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ண முடியும் சார். அதாவது முன்னாடி மேக்ஸிமம் மினிமம் எழுதிருக்கீங்க இல்லையா? அதான் சார், அதான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அது எப்படி நான் சொல்றேன். f(1 + f(0/2). இப்ப இதுல இருந்து நான் அந்த முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் f(1, f(0) எழுதிக்கலாம். இங்க மினிமம் ஆஃப் f(1, f(0) எழுதிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ரெண்டு நம்பர்ல எது மேக்ஸிமமா இருக்கும்? உதாரணத்துக்கு f(1) எடுத்துக்கலாம். வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி f(1) எடுத்துக்கலாம். இங்க f(0) எடுத்துக்கலாம். அப்ப இந்த நம்பர் எங்க இருக்கு? f(1 + f(0/2). f வந்து f(0) எடுத்திருக்கு, f(1) எடுத்திருக்கு. இதுக்கு நடுவுல இருக்கிற வேல்யூ தான் இது. இன்டர்மீடியட் வேல்யூ தான் இந்த காமா. இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணோம்னா there exists x such that f of x equal to gamma. gamma தான் என்னன்னா f(1 + f(0/2). அது கிடைச்சிடும். டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரூவ் பண்றது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? f(1, f(0). இங்க என்ன ரிசல்ட் யூஸ் பண்றது? ஞானேந்திரன்? அதே மேக்ஸிமம் மினிமம் இதை யூஸ் பண்ணிட்டேன்னா இது f(1) இது அச்சீவ் பண்ணிக்கலாம். f(0, f(1) எதா இருந்தா என்ன, இங்க f(0) எடுத்துக்கலாம். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இதுவும் ஃபங்க்ஷன் எடுத்த வேல்யூ தான். f of A, இது f of B மாதிரி. இது அதுக்கு நடுவுல எடுத்து அந்த காமா. இப்போ கண்டிப்பா ஒரு இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் படி ஒரு x எக்ஸிஸ்ட் ஆகும். such that f of x equal to square root of f(1, f(0). அடுத்து அந்த மூணாவது. ஓகே, மூணாவது விட்டுருங்க, நாலாவது சொல்லுங்க ராஜேஸ்வரி. இந்த இன்டகிரேஷன்ங்கிறது என்னது? இது 0, இது 1. இந்த கர்வு, இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கர்வு இப்ப ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இன்டெக்ரல் 0 to 1 f of t dt. இது வந்து ஒரு கர்வு. இப்ப இதுதான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதுல இந்த f of 1 தான் இந்த ஹோல் டொமைன்லயே f of 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. f of 1 வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். f of 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஆமா தானே? ஆமாங்க. f of 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப இந்த ஸ்கொயரை பாருங்க. இந்த ஸ்கொயரோட ஏரியா பெருசா இல்ல இந்த ஏரியான்றது என்னது? இந்த கர்வுக்கு அடியில் இருக்கிற ரீஜன் தானே. இந்த ஸ்கொயரோட ரீஜன் பெருசா இல்ல இந்த கர்வுக்கு அடியில் இருக்கிற ரீஜன் பெருசா? ஸ்கொயர். ஸ்கொயர் தான் பெருசு. இந்த ஸ்கொயருக்கு என்னது? ஸ்கொயரோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது? 3 × 1. லென்த் வந்து 3, இந்த வைட் வந்து 1. ஸோ இது எப்படி? இது வந்து கிரேட்டர் தென் f of 1. சப்போஸ் f of 1 தான் அந்த மேக்ஸிமம் வேல்யூவா இருந்ததுன்னா f of 1 × 1 - 0. 1 - 0 1. அடுத்து இதுக்கு ஒரு லோயர் பவுண்ட் சொல்லணும். லோயர் பவுண்ட் என்னது? இதுதான் மினிமம் வேல்யூ. அந்த ஃபங்க்ஷன் எடுத்ததுலேயே மினிமம் வேல்யூ. இப்போ f of 0 × 1 - 0. ஏரியாவே ஃபார்ம் ஆகல. இனிமே இதுதான் மினிமம் வேல்யூ. இப்ப பாருங்க, இப்ப திருப்பி இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ண முடியுமா? இது எப்படி எழுதிக்கலாம்? f of 0, ஏன்னா இங்க 1 தானே இருக்கு. f of 0 less than integral 0 to 1 f of t dt less than f of 1. இப்ப திருப்பி இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? f of 0க்கும் f of 1க்கும் நடுவுல தான் இந்த வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூவா திங்க் பண்ணுங்க. இதுதான் காமா. அப்ப இன்டர்மீடியட் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணா there exists x such that f of x equal to gamma. gamma என்னது? 0 to 1 f of t dt. அப்ப இதுல இருந்து ஜெனரல் ரிசல்ட் என்ன எழுதலாம்? இன்டெக்ரல் a to b f of t dt. அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்?
சம் எஃப் ஆஃப் சி இன்டு பி மைனஸ் ஏ. இதே ஐடியா தான், சேம் ஐடியா தான். என்ன பண்ணுவோம்னா இந்த இன்டர்வல்ல இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் சி டிடி, இதோட அப்பர் பவுண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இன்டு பி மைனஸ் ஏ. ஏன்னா அந்த பெரிய ஸ்கொயர். அடுத்து சின்ன ஸ்கொயர் வேணும், அதுக்கு மினிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஏபி இன்டு பி மைனஸ் ஏ. அப்படி பார்த்தனா இப்ப இன்டர்மீடியட் வேல்யூ பி மைனஸ் ஏ இங்க இருக்கு. பி மைனஸ் ஏவை டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்டர்மீடியட் வேல்யூ தேர்வு யூஸ் பண்ணனா இந்த ரிசல்ட் போயிடும். அப்ப எல்லா இன்டெக்ரலையும் நான் வந்து எப்படி பார்க்கலாம், ஃபங்க்ஷனோட வேல்யூவா பார்க்கலாம். இந்த ஐடியா வந்து டைரக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் இன்டர்மீடியட் வேல்யூ தேர்வு. அப்ப அந்த கொடுத்த ஆப்ஷன்ல எதெல்லாம் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், செகண்ட் ஒன் கரெக்ட், டி கரெக்ட், சி கரெக்டா? எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணனும் கொடுத்துருக்காங்க. சி கரெக்டா? கரெக்ட். சி கரெக்டா எப்படி சொல்றீங்க கரெக்ட்? இல்ல நம்ம ப்ராப்ளமே என்னன்னா அந்த இடத்துல 1 மைனஸ் 0 இருக்கவும் நம்ம இங்கேயும் ஒரு எஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுத்துட்டோம், இங்கேயும் எஃப் ஆஃப் பி கொடுத்துட்டு நடுவுல இந்த இன்டெக்ரல் பேன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த இன்டெகிரேஷனோட லிமிட் வந்து 1 to 0. இப்ப இங்க 1 மைனஸ் 0 கொடுத்ததுனால எனக்கு 1 தான் கிடைச்சது. ஆனா இங்க -1 to 1. இப்ப இங்க 2 கிடைக்கும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தானே. இப்ப இந்த இன்டெகிரல் குள்ள போட்டா இதோட வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த இன்டெகிரலோட வேல்யூ என்னது? 2. இப்ப ஃபங்க்ஷன் எப்படி இந்த 2ங்கற வேல்யூ எடுக்கும்? எடுக்காது. சி தப்பு. இங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னு கொடுத்துருக்காங்க. ஆனா சி அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சார் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி படி சி 0 தானே சார்? சி யோட வேல்யூ which is equal to 0 தானே சார்? இல்ல ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா தான் 0. ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபங்க்ஷன் கொடுக்கலையே. ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா தான் -x to x ல 0 ஆகும் வேல்யூ. வெறும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது புரிஞ்சுதா அந்த ஐடியா? நம்ம இதுக்கு வரப்போறோம். இருந்தாலும் அடுத்தது ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா இன்னும் ஒரே ஒரு இதுக்கு ஜெனரல் ஐடியா இருக்கு. என்னன்னா சுப்ரீமம் ஆஃப் சீக்வன்ஸ், அடுத்தது இன்ஃபிரிமம் ஆஃப் சீக்வன்ஸ், லிமிட் சுப்ரீமம் ஆஃப் சீக்வன்ஸ், லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க, அதோட சுப்ரீமம் என்னது, இன்ஃபிரிமம் என்னது, லிமிட் சுப்ரீமம் என்னது, லிமிட் இன்ஃபிரிமம் என்னது. சுப்ரீமம்னா என்னன்னா அந்த சீக்வன்ஸோட பவுண்ட்ல லீஸ்ட் வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு சீக்வன்ஸ் வந்து 1/n. இந்த சீக்வன்ஸோட அப்பர் பவுண்ட்ஸ்லாம் என்னது? 1, 1, 1/2, 1/3 எக்ஸெட்ரா. இதுல சுப்ரீமம்ங்கிறது இதுல ஹையஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான். இந்த சீக்வன்ஸ்க்கு ஈஸியா கிடைச்சிருக்கு 1. 1 + 1/n. இந்த சீக்வன்ஸோட சுப்ரீமம் என்னது? 2 சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மே 2, அப்புறம் எல்லாம் டிக்ரீஸ் ஆகும். 1 + 1/2, 1 + 1/3 அதெல்லாம் டிக்ரீஸ் ஆகுது. சோ இதுதான் அப்பர் பவுண்ட்ல இருக்கிற மேக்ஸிமம் நம்பர். சோ சுப்ரீமம்ங்கிறது என்னன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் எக்ஸ்என். நாம ஏற்கனவே இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே. இன்ஃபிரிமம்னா என்னது? அதேதான். இன்ஃபிரிமம்னா என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் எக்ஸ்என். அடுத்தது இந்த லிமிட் சுப்ரீமம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் இந்த கான்செப்ட்லாம் எதுக்கு வந்ததுன்னா எனக்கு வந்து இந்த மோனோடான் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்றது. ஏன்னா அதுக்கு அப்பர் பவுண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டாலே போதும். அது வந்து என்ன ஆயிரும், மோனோடான் சீக்வன்ஸ்க்கு அப்பர் பவுண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டா என்ன ஆயிரும், அது கன்வர்ஜ் ஆயிரும். இப்போ இங்க பாருங்களேன், x1 x2 எக்ஸெட்ரா xn எக்ஸெட்ரா இதான் எனக்கு கொடுத்த சீக்வன்ஸ். இதுக்கு நான் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்றேன். எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கொடுத்த சீக்வன்ஸ் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்றேன். இப்போ என்ன கிடைக்கும்? கிடைச்ச வேல்யூ a1 எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த x1 எடுத்துட்டு மீதி இருக்கிற செட்டுக்கு சுப்ரீமம் ஃபைண்ட் பண்றேன். இப்போ என்ன கிடைக்கும்? a2. இந்த a1க்கு a2க்கு என்ன ரிலேஷன்? a1 பெருசா இருக்குமா a2 பெருசா இருக்குமா? a1 தான் பெருசா இருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய செட்டு, அதுல சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணிருக்கிறேன். அடுத்தது இது ஒரு சின்ன செட்டு, அது மட்டும் இல்லாத அதோட சப்செட். அதனால a2 தான் சின்னதா இருக்கும். a1 greater than a2. சப்போஸ் a2 பெருசா இருந்தா எனக்கு இங்கே வந்திருக்கும்ல a2. இதோட சுப்ரீமம் வந்து a2 அப்படின்னா எனக்கு இங்க என்ன வந்திருக்கும்? a2 வந்து a1ஓட பெருசா இருந்தா இங்கே a2 வந்திருக்கும். a1 வந்து a2 கூட பெருசா தான் இருக்கும். அடுத்து x2 விட்டுறேன், x3ல இருந்து கால்குலேட் பண்றேன். x3 எக்ஸெட்ரா xn. இப்ப வந்து எனக்கு a3 கிடைக்குது. இப்ப இங்க என்ன ரிலேஷன் இருக்கும்? a1 greater than or equal to a2 greater than or equal to a3.
அப்படியே ஒவ்வொரு டேர்ம்ஸா மிஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன். சுப்ரீமம் ஆஃப் xn இங்க வந்து an a1 greater than or equal to a2 greater than or equal to a3 greater than or equal to an கிடைக்குது. இப்போ எனக்கு ஒரு புது சீக்வன்ஸ் கிடைக்குது. கொடுத்த சீக்வன்ஸ்ல இருந்து நான் ஒரு புது சீக்வன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? டிக்ரீசிங் சீக்வன்ஸ். மோனோடான் டிக்ரீசிங்கா இருக்கு. டிக்ரீசிங் சீக்வன்ஸா இருக்கு. இதோட லிமிட்டை ஃபைன் பண்ணணும். நான் எங்க போகணும்? இது ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இதோட லிமிட்டை ஃபைன் பண்ணணும். நான் எங்க போவேன்? எது என்னோட கேண்டிடேட்? பவுண்டட் பிலோ. பவுண்டட் பிலோ. அதான் சப்போஸ் பவுண்டட் பிலோவா இருந்தா எதை சூஸ் பண்ணுவோம்? கிரேட்டஸ்ட் லோயர். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இன்பிரிமம். அதாவது இந்த இடத்துல சுப்ரீமம் இன்பிரிமம். அதை வந்து சுப்ரீமம்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இன்பிரிமம்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இதோட லிமிட்டை ஃபைன் பண்ணணும். நான் எங்க போவேன்? லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு போவேன். சாரி, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுக்கு போவேன். இன்பிரிமமுக்கு போவேன். இதுதான் ஐடியா. லிமிட் சுப்ரீமம்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒவ்வொரு டேர்மையா மிஸ் பண்ணி சுப்ரீமம் ஃபைன் பண்ணிட்டே இருப்பேன். கடைசியா எல்லாத்துக்கும் சேர்த்து இன்பிரிமம் ஃபைன் பண்ணிடுவேன். அதான் என்னோட ஐடியா. கொடுத்த சீக்வன்ஸ் வந்து மோனோட்டானா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதுல இருந்து நான் புது மோனோட்டான் டிக்ரீசிங் சீக்வன்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு இன்பிரிமம் ஃபைன் பண்ணனா எனக்கு லிமிட் கிடைச்சிடும். அந்த லிமிட் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கலாம், என்ன வேணா கிடைக்கலாம். ஆனா அது ஏன்னா இது வந்து மோனோட்டான் இன்க்ரீசிங் ஆகுது. இது ஆசிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த சீக்வன்ஸ் வந்து ஒன்னு நேரா இன்க்ரீஸ் ஆகும், இல்ல டிக்ரீஸ் ஆகும். ஒன்னு மைனஸ் இன்ஃபினிட்டி போகும், இல்ல பிளஸ் இன்ஃபினிட்டி போகும். அதனால இது வந்து இந்த டெஃபினிஷன் வந்து நெக்ஸ்ட் சுப்ரீமம் ஆஃப் n greater than or equal to k ak plus 1 etc. இந்த சீக்வன்ஸ்ல ஒவ்வொரு டைமே மிஸ் பண்ணி சுப்ரீமம் எடுப்பேன். கடைசியா இன்ஃபிரிமம் எடுத்துருவேன். இப்ப அடுத்தது லிமிட் இன்ஃபிரிமம்னா என்ன ஐடியா? இன்ஃபிரிமம் எடுத்துட்டே வருவேன். இன்ஃபிரிமம் எடுத்தா எனக்கு மோனோட்டான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் கிடைக்குமா, இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் கிடைக்குமா? இன்ஃபிரிமம் ஆஃப் x1 x2 etc. இந்த சீக்வன்ஸோட இன்ஃபிரிமம் வந்து b1 எடுத்துக்கலாம். அடுத்து இன்ஃபிரிமம் ஆஃப் x2 x3 etc. இதோட இன்ஃபிரிமம் வந்து b2. இப்ப இது ரெண்டுல எது பெருசா இருக்கும், எது சின்னதா இருக்கும்? b2 greater than or equal to b1. b2 greater than or equal to b1. இது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியா திங்க் பண்றது. அப்ப எனக்கு என்ன சீக்வன்ஸ் கிடைக்கும்? இதே மாதிரி ஃபைண்ட் பண்ணிட்டே போனோம்னா மோனோட்டான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் கிடைக்கும். லிமிட்டோட கேண்டிடேட் என்னது? லீஸ்ட் அப்பர். எல்லாத்துக்கும் ஏன் போட்டோம்னா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி ஈஸினா, சுப்ரீமம்னா முதல்ல சுப்ரீமம் எடுத்துட்டு அப்புறம் இன்ஃபிரிமம் எடுக்கணும். இன்ஃபிரிமம்னா முதல்ல இன்ஃபிரிமம் எடுத்துட்டு அப்புறம் சுப்ரீமம் அப்ளை பண்ணணும். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற 4 நம்பர்ஸ், 4 முக்கியமான நம்பர்ஸ். சீக்வன்ஸ் Sn whose supremum, infimum, limit supremum, limit infimum are all distinct. ஏன்னா -1 whole power n, b வந்து -1 whole power n, n c வந்து by n, ஆப்ஷன் d வந்து n equal to 2 - 1 by n, n star. அடுத்தது 3 + 1 by n square, n is in. இதுல இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சீக்வன்ஸோட சுப்ரீமம், இன்ஃபிரிமம், லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிரிமம் இது நாலுத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. இந்த 4ல எதுக்கு வந்து எல்லாமே வேற வேறையா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் -1 கால்குலேட் பண்ணுவோம். -1 whole power n. இதுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்னது? -1 1 -1 1 etc. ஃபர்ஸ்ட் இதுல சுப்ரீமம் என்னது? 1. இன்ஃபிரிமம் -1. அடுத்தது லிமிட் சுப்ரீமம் ஆஃப் -1 whole power n. அதை கால்குலேட் பண்றதுக்கு இன்ஃபிரிமம் ஆஃப் சுப்ரீமம் சீக்வென்ஸ் ak plus 1 etc. ஓகே, இது நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்ப நம்ம புது சீக்வென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். a1 a2 etc. a1 என்னது? இந்த எல்லா டேர்ம்ஸ்க்கும் சுப்ரீமம் கால்குலேட் பண்ணணும். இது எல்லா டேர்ம்ஸ் சுப்ரீமம் கால்குலேட் பண்ணா என்ன கிடைக்கும்? மொத்த சீக்வென்ஸ்க்கு சுப்ரீமம் கால்குலேட் பண்றோம், என்ன கிடைக்கும்? 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்ம் விட்டுட்டு சுப்ரீமம் கால்குலேட் பண்றோம், அப்ப என்னதான் கிடைக்கும்? இருக்கறதுல பெருசு அதுதானே, எல்லா இடமும் 1 தான் கிடைக்கும். இப்ப இதுக்கு இன்ஃபிரிமம் கால்குலேட் பண்றோம், என்ன கிடைக்கும்? இது கான்ஸ்டன்ட் 1. அப்ப லிமிட் வந்து 1. லிமிட் இன்ஃபிரிமம் -1 அது கால்குலேட் பண்ணி பாருங்க. லிமிட் இன்ஃபிரிமம் வந்து சுப்ரீமம் ஆஃப்
இன்ஃபிரிமம். அப்ப ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணா -1. அடுத்து 1 விட்டுட்டு -1, எல்லாமே -1 தான். -1 இப்ப சேமா இருக்கா டிஸ்டிங்டா இருக்கா? சேமா இருக்கு சார். சேமா இருக்கு. அப்ப ஏன்னா சுப்ரீமமும் லிமிட் சுப்ரீமமும் சேமா இருக்கு, இன்ஃபிரிமமும் லிமிட் இன்ஃபிரிமமும் சேமா இருக்கு. அப்ப அவங்க டிஸ்டிங்டா இருக்கிறது தான் கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஓகே, அடுத்தது -1 ஹோல் பவர் n. இந்த சீக்வன்ஸோட சுப்ரீமம் என்னது? சுப்ரீமம், இன்ஃபிரிமம், லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிரிமம். நான் ஏன் ஒவ்வொன்றும் எழுதுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ரிலேஷன் சொல்லுவேன். அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். முதல்ல சுப்ரீமம் என்னது? முதல்ல அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் -1, அடுத்தது 2, அடுத்தது -3, அடுத்தது +4, -5. இப்ப இந்த செட் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? சார் பிளஸ் இன்ஃபினிட்டி. ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. ஸோ பிளஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபிரிமம் -infinity. ஏன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. -infinity. லிமிட் சுப்ரீமம் அது பிளஸ் இன்ஃபினிட்டி. எல்லா டேர்முக்கும் இங்கே இன்ஃபினிட்டி, அங்கேயும் இன்ஃபினிட்டி, எல்லா டேர்மும் இன்ஃபினிட்டி தான். சுப்ரீமம் கால்குலேட் பண்ண ஒவ்வொரு டேர்மை மிஸ் பண்றதுனால இன்ஃபினிட்டி சேஞ்ச் ஆக போதா என்ன? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணேன், அப்ப இன்ஃபினிட்டி தான். இந்த ஒன்னை மிஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் பண்றேன், அப்ப இன்ஃபினிட்டி தான். ஸோ இதுவும் இன்ஃபினிட்டி தான். அடுத்தது லிமிட் இன்ஃபிரிமம், அது -infinity. அது -infinity. சேம் வேல்யூ தான் கிடைக்குது. அப்ப இதையும் எடுக்க முடியாது. அடுத்தது -1 ஹோல் பவர் n பை n. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுங்க. -1, அடுத்தது 1/2, அடுத்து -1/3, அடுத்து 1/4, அடுத்து -1/5, எக்ஸெட்ரா. இப்ப சுப்ரீமம் என்னது? 1/n. 1/2. சுப்ரீமம்னா என்ன? இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுக்கணும். இந்த செட்ல பெரிய நம்பர் எது? -1, 1/2, -1/3, 1/4, -1/5, எக்ஸெட்ரா. இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. அந்த 2ல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவ் டேர்ம்ஸ்ல நெகட்டிவ் டேர்ம்ஸ் நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் டேர்ம் இந்த செட்ல வந்தாலே சுப்ரீமம் நம்ம பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் டேர்ம் தான் எடுக்க போறோம். அப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகுது. இருக்கிறதுல பெரிய நம்பர் வந்து 1/2 தான். 1/2. அடுத்தது இன்ஃபிரிமம். இன்ஃபிரிமம் என்னது? -1. இந்த செட்ல இருக்கிறதுல சின்ன நம்பர் -1 தான். இப்போ லிமிட் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த சீக்வன்ஸ் எங்க கன்வர்ஜ் ஆகும்? 0. லிமிட் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணுங்க. லிமிட் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்றதுக்கு இன்ஃபிரிமமா அந்த செட்டுக்கு சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட் இதுக்கு சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுறேன், அடுத்ததுக்கு சுப்ரீமம் ஃபைண்ட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? 1/2. அப்பயும் 1/2 தான். அடுத்து ஃபர்ஸ்ட் 2 விட்டுறேன், 1/4. அடுத்தது 1/4, அடுத்து 1/6, 1/6. இப்ப இந்த செட்டுக்கு இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்றேன். இது பாருங்க, இந்த செட்டை பார்த்தாலே எப்படி தெரியுது? லிமிட் சுப்ரீமம் வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸுக்கு நான் வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஃபைண்ட் பண்ணணும். இது டிக்ரீஸ் ஆகுது. இன்ஃபிரிமம் என்னது இந்த செட்டுக்கு? 0. நான் ப்ரீவியஸ் ஆப்ஷன்ல இன்ஃபிரிமம் எப்படின்னா -infinity வரும். இந்த செட்டோட இது லீஸ்ட் எலிமெண்ட் -1 வரும். இல்ல -1ஓட -3 சின்னது இல்ல, -4 போயிட்டே. இந்த பாருங்க, இந்த ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுது, ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் -infinity அப்ரோச் பண்ணுது. ஓகே, அடுத்து லிமிட் இன்ஃபிரிமம். சுப்ரீமம் ஆஃப் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணணும். இந்த செட்ல இன்ஃபிரிமம் என்னது? -1. இந்த செட் பாருங்க, இந்த செட்ல இன்ஃபிரிமம் வந்து ஃபர்ஸ்ட் -1, அடுத்தது -1 இப்ப விட்டாச்சு. அடுத்து மீதி இருக்கிறதுல இன்ஃபிரிமம் பார்க்கணும். -1/3. அடுத்தது இதையும் ஓகே. இப்ப செகண்ட் விட்டோம், இப்ப தேர்ட் அவுட் ஆச்சு. அடுத்தது -1/5. இந்த செட்டோட சுப்ரீமம் என்னது? இது பாருங்க, இது எப்படி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. மோனோடான் இன்க்ரீசிங். இதோட சுப்ரீமம் என்னது? 0. பாருங்க, இன்க்ரீஸ் ஆயிட்டே போய் எங்கதான் அப்ரோச் ஆகும்? இது நெகட்டிவ் லைன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே -1, அடுத்து -1/3, 1/5 எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டே போய் ஃபைனலா 0 தான் அப்ரோச் ஆகும். ஏன் 0 அப்ரோச் ஆகுது? இது 1/n
மைனஸ் 1/n சப் சீக்வன்ஸ் இது ஆட் டேர்ம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கோம், அதனால இது 0க்கு அப்ரோச் ஆகுது. இதுவும் அதே மாதிரி 1/n சப் சீக்வன்ஸ் ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கோம், இதுவும் 0க்கு அப்ரோச் ஆகுது. ஸோ இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. இன்க்ரிமெண்ட் இங்க லிம் இன்ஃபும் லிமிட் சுப்ரீமும் ஈக்குவல் சார். ஈக்குவல் சுப்ரீமம் வந்து சுப்ரீமம் 1/2 இன்க்ரிமெண்ட் வந்து அடுத்து Sn equal to 2 minus 1/n 3 plus 1/n square. n is odd, n is ஓகே. இப்ப ஃபைண்ட் பண்ணுங்க, பொறுமையா ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீமம், இதுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். இந்த சீக்வன்ஸ்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் என்னது? ஃபர்ஸ்ட் n ஆட் 1 கொடுத்தா என்ன ஆகும்? 2 minus 1 1. அடுத்து n ஈவன், இங்க 2 கொடுத்தா 3 plus 1/2 3 plus 1/4. அடுத்தது n ஆட் மேல போயிடணும், 2 minus 1/2. அடுத்து n ஈவன் கீழே வந்தா 3 plus 1/16 1/3 தான் சார் வரும். 2 minus 1/3. ஓகே ஓகே. 2 minus 1/3 3 plus 1/16. அடுத்து 2 minus 1/5 3 plus 1/36. இதான் டேர்ம். இப்போ சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணுங்க, இந்த செட்டோட சுப்ரீமம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, இந்த ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னு பாருங்க. ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் வந்து ஆட் டேர்ம்ஸ்ல என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ். நல்லா பார்த்து சொல்லுங்க. இன்க்ரீஸ் தான் சார். இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 2ல இருந்து 1/3 ரெடியூஸ் பண்றேன், அது 2ல இருந்து 1/5 ரெடியூஸ் பண்றேன். ஸோ ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி எங்க கன்வர்ஜ் ஆகுது? ஆட் டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்கல்ல, 2 minus 1/n 2க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி 2க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் 3க்கு கன்வர்ஜஸ் ஆகுது சார். இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுது சார். இது நல்லா பார்த்து. இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஆட் ஆயிட்டு தான் சார் ஆட் ஆகுது. ஆனா என்ன நம்பர் ஆட் ஆகுது? ஓகே சார். இப்போ டிக்ரீஸ் ஆகுது சார். டிக்ரீஸ் ஆகுது. 3 plus 1/4 பெருசா 3 plus 1/16 பெருசா? 3 plus 1/4 தான் பெருசு. அடுத்து டினாமினேட்டர் பாருங்க, சின்னதாயிட்டே தான் போகுது. அப்ப ஈவன் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எந்த சீக்வன்ஸ் இன்க்ரிமெண்ட் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ண கொடுத்தாலும் அதுல இந்த அப்சர்வேஷனை பண்ணிடணும். நான் அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் வச்சிருக்கேன், அதுவும் சால்வ் பண்ணணும். இந்த அப்சர்வேஷனை பண்ணிடணும். இப்ப அப்சர்வேஷன் 2 என்னது? ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இது வந்து டிக்ரீஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு 3. இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த செட்டோட சுப்ரீமம் என்னது? ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி 2க்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. அப்ப அந்த ஆட் டேர்ம்ஸ் சுப்ரீமம் சப்போஸ் ஆட் டேர்ம்ஸ்ல வந்ததுன்னா பெரிய வேல்யூவே 2 தான். இப்ப ஈவன் டேர்ம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 plus 1/4, அடுத்து டிக்ரீஸ் ஆகி 3க்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்ப இந்த செட்டோட சுப்ரீமம் எது? 3 கரெக்டா சொல்லுங்க. 1/4 தான். 3 plus 1/4. இந்த செட்டோட சுப்ரீமம் 3 plus 1/4. ஏன்னா ஆட் டேர்ம்ஸோட பெரிய வேல்யூவே 2 தான். அப்ப ஆட் டேர்ம்ஸை விட்டுறலாம், சுப்ரீமம் கால்குலேட் பண்றதுக்கு ஆட் டேர்ம்ஸே விட்டுறலாம். ஈவன் டேர்ம்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகி 3க்கு கன்வர்ஜ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே பெரிய டேர்மா இருக்க முடியும், அதனால 3 plus 1/4. அடுத்து இன்ஃபிரிமம் என்ன இந்த செட்டுக்கு? 1 சார். இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த அடுத்து என்ன பண்ணணும்? ஈவன் டேர்ம்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 plus 1/4, அது டிக்ரீஸ் ஆகி 3க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, அப்ப 3 வந்து ரொம்ப பெரிய இன்ஃபிரிமம்னா நம்ம சின்ன நம்பர் தானே பார்க்கணும். 3 பெருசு, அதை விட்டுறலாம். அப்ப ஈவன் டேர்ம்ஸே விட்டுறலாம். ஆட் டேர்ம்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகி 2க்கு கன்வர்ஜ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் சின்ன நம்பரா இருக்க முடியும், ஏன்னா சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபிரிமம் வந்து 1. இப்ப லிமிட் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த ஐடியா வந்து ரொம்ப முக்கியமான ஐடியா. எந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதோட லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க ஆட் ஈவனா பிரிச்சு எழுதிக்கணும். பிரிச்சு எழுதிட்டாலே கிளியர் ஆயிரும். லிமிட் சுப்ரீமம் என்னது? இன்ஃபிரிமம் ஆஃப் அந்த சுப்ரீமம் செட். ஃபர்ஸ்ட் எல்லா எலமெண்ட்டுக்கும் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணணும், அடுத்து 1 விட்டுட்டு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 plus 1/4. அடுத்தது இந்த 1 விட்டுறலாம், அப்ப என்ன கிடைக்கும்? 3 plus 1/4. அப்பயும் 3 plus 1/4 தான் கிடைக்கும். அடுத்தது செகண்ட் டேர்ம் விட்டுறலாம், அப்ப இந்த டேர்ம் கிடைக்கும் 1/16. 3 plus 1/16. அப்ப இந்த ஆட் டேர்ம்ஸ் தான் கிடைக்கும், ஏன்னா 2 டைம் ரிப்பீட் ஆகும். அப்ப இதோட இன்ஃபிரிமம் என்னது?
இருக்கிறதுல சின்னது பார்க்கணும். இது என்ன சொல்லுங்க. 3 3 plus 1 இன்ஃபிரிமம் 3 சார். இன்ஃபிரிமம் 3 தான். ஏன் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்க, நம்ம வந்து இருக்கிறதுல சின்னதை பார்க்கணும். இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகி எங்க போய் முடியுது அதான பார்க்கணும். அதான இன்ஃபிரிமம். எங்க போய் முடியும்? 3க்கு தான் முடியும். ஏன்னா இந்த டேர்ம் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்ல. 1/n². 3க்கு நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால அப்படிதான் இருக்கும். நான் இன்னொரு ப்ராப்ளம் போட்டா இன்னும் தெளிவா லிமிட் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணுங்க. இன்ஃபிரிமம் ஆஃப் இந்த செட். ஞானேந்திரன் நீங்க சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து 1. ஃபர்ஸ்ட் இன்ஃபிரிமம் 1. ஏன்னா லிமிட் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்றோம். ஒவ்வொரு பாயிண்டா விட்டு இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1. அடுத்தது 1 மிஸ் பண்ணிடணும். அடுத்தது இன்ஃபிரிமம் என்னது? 2 - 1/3. 2 - 1/3. ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே 3 இந்த நம்பர்லாம் 3 விட ஈவன் நம்பர் எல்லாமே 3 விட பெருசு. ஸோ ஈவனுக்குலாம் நம்ம போகவே தேவையில்ல. ஆட் பிளேசஸ் தான் பார்க்கணும். 2 - 1/3 பெருசா 2 - 1/5 பெருசா? 2 - 1/3 தான் சின்னது. அடுத்ததும் 2 - 1/3. அடுத்ததும் 2 - 1/3. ஏன்னா இது செகண்ட் டேர்மையும் மிஸ் பண்ணிடுறோம். 2 - 1/3. அடுத்தது 2 - 1/5. திருப்பி 2 - 1/5 அப்படியே போயிட்டே இருக்கும். இது எங்க கன்வெர்ஜ் ஆகும்? அதாவது இதோட சுப்ரீமம் என்ன? இந்த செட்டோட சுப்ரீமம் இது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் பவுண்டட் அபவ் பை ஒரு லிமிட் வேல்யூ 2 தானே. பவுண்டட் அபவ் பை 2. ஏன்னா இங்க கொடுத்துட்டாங்க அவங்களே ஆட் டேர்ம்ஸ் எல்லாம். 2 - 1/n இது எங்க கன்வெர்ஜ் ஆகும்? 2 கன்வெர்ஜ் ஆகும். அதோட அப்பர் பவுண்ட். லிமிட் இன்ஃபிரிமம் என்னது இப்ப? 2. அப்ப இங்க பாருங்க, லிமிட் சுப்ரீமம் 3a, லிமிட் இன்ஃபிரிமம் 2, சுப்ரீமம் 3 + 1/4, இன்ஃபிரிமம் 1. இதுக்கு தான் வந்து 4மே டிஃபரெண்டா வருது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து இந்த 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்ப நம்ம பார்த்த அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையும் இங்க எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இந்த -1/n அதோட சுப்ரீமம், அதோட இன்ஃபிரிமம், லிமிட் இன்ஃபிரிமம், லிமிட் சுப்ரீமம், சுப்ரீமம். அந்த -1/n இன்ஃபிரிமம் என்னது? ஓகே, -1 -1 1 1. அடுத்தது -1/n/n இதோட இன்ஃபிரிமம் என்னது? 0 0 0 0 -1 1/2. அடுத்தது -1/n n இதோட இன்ஃபிரிமம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. இது -∞, இதுவும் -∞, இது +∞, இது ∞. அடுத்தது இந்த Sn. ஓகே, அதோட இன்ஃபிரிமம்ஸ் வந்து லிமிட் இன்ஃபிரிமம் வந்து 2, இது 3, 1/4. இப்ப ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, இது எப்படி இருக்கு பாருங்க. இன்ஃபிரிமம் விட லிமிட் இன்ஃபிரிமம் பெருசா இருக்கு. அதை விட லிமிட் சுப்ரீமம் பெருசா இருக்கு. அதை விட சுப்ரீமம் பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னா, இன்ஃபிரிமம் விட லிமிட் இன்ஃபிரிமம் பெருசு, அதை விட லிமிட் சுப்ரீமம் பெருசு, அதை விட சுப்ரீமம் பெருசு. இப்போ இந்த இதோட ரிலேஷன் அப்படிதான் இருக்கும் நம்பர். ஏன்னா இந்த லிமிட் சுப்ரீமமும் நேச்சுரலா திங்க் பண்ணலாம். ஏன்னா சுப்ரீமம்ங்கிறது ஹோல் செட்டுக்கே சுப்ரீமம் ஃபைண்ட் பண்றது, லிமிட் சுப்ரீமம்ங்கிறது ஹோல் செட்டுக்கும் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணி, அதை விட சின்ன செட்டுக்கும் சுப்ரீமம் ஃபைண்ட் பண்ணி, எல்லாத்துக்கும் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்றோம். அப்ப சுப்ரீமம் விட அது சின்னதா தானே இருக்கும். இது நேச்சுரலா திங்க் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, இந்த -1/n/n இந்த சீக்வன்ஸோட நேச்சர் என்ன? இந்த சீக்வன்ஸ் என்ன மாதிரி சீக்வன்ஸ்? ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. கன்வர்ஜஸ் டு 0. அப்ப இது ஒரு கன்வர்ஜிங் சீக்வன்ஸ். இந்த கன்வர்ஜிங் சீக்வன்ஸ்க்கு லிமிட் இன்ஃபிரிமமும் லிமிட் சுப்ரீமமும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. xn converges to L if and only if limit supremum of xn equal to limit infimum of x. இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். அப்ப SN-க்கு ஏன் டிஃபரெண்டா இருக்கு? இங்க நான் if and only if கண்டிஷன் போட்டிருக்கேன். SN-க்கு ஏன் டிஃபரெண்டா இருக்கு? இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜ் ஆகல. ஏன் கன்வர்ஜ் ஆகல? கன்வர்ஜ் தான் ஆகுது இல்ல, 2 3 கன்வர்ஜ் ஆகுது இல்ல. அது என்ன ஆர்டரா இருக்கிறப்பையும் கரெக்ட் சப்சீக்வென்ஸா இருக்கு. ஹோல் சீக்வென்ஸா கன்வர்ஜ் ஆகல. ஏன்னா ஒரு சீக்வென்ஸ் கன்வர்ஜ் ஆனா அதோட சப்சீக்வென்ஸ் எல்லாம் ஒரே லிமிட் பாயிண்ட் தானே கன்வர்ஜ் ஆகும். இது பாருங்க, இந்த சப்சீக்வென்ஸ் 2 கன்வர்ஜ் ஆகுது, இந்த சப்சீக்வென்ஸ் 3 கன்வர்ஜ் ஆகுது. அதனால இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்ட் இல்ல. அதனாலதான் இங்க வந்து லிமிட் இன்ஃபிரிமமும் லிமிட் சுப்ரீமமும் டிஃபரெண்டா வந்துருக்கு. ஓகே, அடுத்து இந்த ரிசல்ட் நான் இப்ப எழுதுறேன், ஆனா ப்ரூவ் பண்ணுவேன் நான் நாளைக்கு இல்ல அடுத்த கிளாஸ்ல. என்ன ரிசல்ட்னா, லிமிட் சுப்ரீமம் ஆஃப் xn plus yn. xn yn எல்லாம் பவுண்டட் சீக்வென்ஸ். xn and yn பவுண்டட் சீக்வென்சஸ். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் xn plus yn is less than or equal to
லிமிட் சுப்ரீம் ஆஃப் எக்ஸ்என் பிளஸ் லிமிட் சுப்ரீம் ஆஃப் ஒய்என். அடுத்தது லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் எக்ஸ்என் பிளஸ் லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் ஒய்என் எக்ஸ்என் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபிரிமம் ஆஃப் எக்ஸ்என் பிளஸ் ஒய்என். ஆனா இந்த ஒரு ப்ரூஃப் வந்து ரொம்ப முக்கியம் தான். அது வந்து இந்த எப்சிலான் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். அந்த ப்ரூஃப் பண்றேன். எக்ஸ்என் ஒய்என் பவுண்டடா இருந்தா இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆகும். லிமிட் சுப்ரீமம்க்கும் அடிஷனுக்கும் இந்த செப்பரேட் அடிஷனுக்கும். அடுத்தது எக்ஸ்என் பவுண்டட் அண்ட் ஒய்என் கன்வெர்ட் அப்படி இருந்தா இந்த லிமிட் ஈக்குவலா இருக்கும். இதுக்கு வந்து இந்த ரெண்டு ரிசல்ட்டை வந்து இதுல நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து இது பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ரிசல்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ரிசல்ட் டெஸ்ட் பண்றேன். ஆனா இந்த பார்ட்ல வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அதனால நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் கவுண்டர் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ சின்ன டவுட்டுங்க சார். சார் அந்த லிமிட் சுப்ரீமம் வச்சு அந்த இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் எழுதிருக்கீங்க இல்லைங்க சார்? கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க சார். சோ அந்த வேல்யூ ஈக்குவல் டு எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா எல் ஓகே கரெக்ட் எல். தேங்க்யூ சார். ஓகே எல் இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மாதிரி இந்த வேல்யூ வந்து அந்த சீக்வன்ஸ் கன்வெர்ட் ஆகிற வேல்யூக்கு தான் கன்வெர்ட் ஆகும். சொல்லுங்க சார். சொல்லுங்க. லிமிட் சுப்ரீம் ஆஃப் எஸ்என் பிளஸ் டிஎன் ஈக்குவல் டு போட்டிருக்கீங்களா சார்? அது பவுண்டட் அந்த எக்ஸ்என் பவுண்டடா இருந்தா சார் அது ஈக்குவலா இருக்கா? இல்ல எக்ஸ்என் ஒய்என் பவுண்டடா இருந்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த இன்இக்வாலிட்டி வரும். சுப்ரீமம் வந்து இதை விட இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி மாதிரி வரும். சுப்ரீமம்க்கு இன்ஃபிரிமம்க்கு ரிவர்ஸ்ல வரும். எக்ஸ்என் பவுண்டட் ஒய்என் கன்வர்ஜென்ட். ஒன்னு பவுண்டடா இருக்கணும், ஒன்னு கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். கன்வர்ஜென்ட் எல்லாமே பவுண்டட். ஆனா அந்த கன்வர்ஜென்ட்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ப்ராப்பர்ட்டி. இது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, இது என்ன பண்ணலாம்? இது எப்படி பிரிக்கலாம்? இந்த சீக்வன்ஸ் ஆட் ஈவனா பிரிக்கலாம். ஆட் ஈவனா பிரிச்சா ஈஸி, ப்ராப்ளம் சால்வ் பண்றது ஈஸி. ஏன் வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறேன். என் வந்து ஆட். என் ஆடா இருந்தா என்னவா மாறும்? இது 1 minus 1 by n whole power n. n ஈவனா இருந்தா 1 plus 1 by n whole power. இப்போ இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்ட்டா? நாட் கன்வர்ஜென்ட். இது கன்வர்ஜென்ட். பார்த்தாலே சொல்லலாம். ஏன் ஆட் டர்ம்ஸ்ல எங்க e power -1 கன்வர்ஜ் ஆகுது? இது 1 plus -1 by n whole power n ன்னு எழுதிக்கலாம். இந்த மேல எழுதுனத. அப்ப இது எப்படி இருக்கு? 1 plus x by n whole power n அந்த ஃபார்ம்ல இருக்கு. ஆட் டர்ம்ஸ்ல e power -1 கன்வர்ஜ் ஆகுது, ஈவன் டர்ம்ஸ்ல e power 1 கன்வர்ஜ் ஆகுது. சோ இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்ட்னா ரெண்டு பாயிண்ட் சேமா இருக்கணும்ல. எல்லா சப்சீக்வென்ஸும் ஒரே பாயிண்ட் தானே கன்வர்ஜ் ஆகும். இது கன்வர்ஜென்ட் கிடையாது. அப்ப பார்த்தோன்னே இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் அடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் அந்த கொஸ்டின்ல மூணாவது ஈக்குவல் தான் கொடுத்திருந்தாங்க. நான் தான் இதை மாத்தி கொடுத்துருக்கேன். மூணாவதே அடிச்சிடலாம். மூணே அடிச்சா அந்த சி மட்டும் தான் கரெக்ட். அப்படியே டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் ஓகே. இப்ப லிமிட் சுப்ரீம் லிமிட் இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே, லிமிட் சுப்ரீம் ஃபைண்ட் பண்ணுங்க. லிமிட் சுப்ரீம் என்னது? இன்ஃபிரிமம் ஆஃப் சுப்ரீமம்ஸ். முதல்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதி. n வந்து ஆடு. அப்ப வந்து 1 minus 1 by 1 whole power 1. அடுத்த டேர்ம் வந்து 1 plus 1 by 2 whole power 2. அடுத்து 1 minus 1 by 3 whole power 3. அடுத்து 1 plus 1 by 4 whole power 4, etc. இதான் அந்த சீக்வன்ஸ் இருக்கிற டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சுப்ரீம் ஃபைண்ட் பண்ணா முதல்ல இந்த சீக்வன்ஸ்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. 1 minus 1 இது 0. அடுத்தது 1 plus 1 by 2 whole power 2. எப்பயுமே வந்து அந்த கொடுத்த டேர்ம்ஸை வந்து சிம்பிளை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சிம்பிளை பண்ணுங்க. ஏன்னா சிம்பிளை பண்ணாத இருந்தாலே நம்மளுக்கு நிறைய நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இது பாருங்க. இந்த ஈவன் டேர்ம்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஈவன் டேர்ம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஈவன் டேர்ம்ஸ்லாம் என்ன பாருங்க. 1 by 2 சொல்லுங்க. ஈவன் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுதுங்க சார். ஓகே, பொறுமையா திங்க் பண்ணுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கருத்துல எல்லாம் ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியானா, அது எல்லாமே வந்து இந்த 0 to 2 ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 எல்லா டேர்ம்ஸும். இப்ப திங்க் பண்ணுங்க. இது பெருசா இது பெருசா?
இந்த 1 கூட 1/2 ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்றோம். இந்த இந்த ரேஞ்சில எல்லாம் ஸ்கொயர் 4 அதுல எல்லாம் பெரிய வித்தியாசம் வராது. இந்த ரேஞ்சில இந்த 1ல இருந்து 2 3 இருக்கிற ரேஞ்சில பெரிய வித்தியாசம். அதுக்கு மேலதான் இங்கதான் பெரிய டிஃபரன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் வராது. அப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகுது. ஆட் டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்ப இந்த இன்ஃபிரியம் செட்டுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு போடுறது? ஃபர்ஸ்ட் இந்த செட்டுக்கே சுப்ரீம் எடுக்கணும். இந்த செட்டுக்கு சுப்ரீம் எடுத்தா என்ன பாயிண்ட் வரும்? 1 + 1/2 ஹோல் ஸ்கொயர். 1 + 1/2. அடுத்தது 1 மிஸ் பண்ணா திருப்பி அதே தான் வரும். 1 + 1/2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 1 + 1/4 ஹோல் ஸ்கொயர். 1 + 1/4 ஹோல் ஸ்கொயர். இந்த சீக்வன்ஸ்க்கு இன்ஃபிரிமம் ஃபைண்ட் பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது லிமிட் இன்ஃபிரிமம். லிமிட் இன்ஃபிரிமம் என்னது? சுப்ரீமம் ஆஃப் அந்த செட். இந்த செட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல சின்ன பாயிண்ட் என்னது? இன்ஃபிரிமம் என்னது? 0. அடுத்தது நெக்ஸ்ட் 0. சரி நெக்ஸ்ட் 1/3 1 - 1/3 ஹோல் கியூப் எக்ஸெட்ரா. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கீழே எழுதி பார்க்கலாம். லிமிட் சுப்ரீமம் அங்க என்ன எழுதணும்? இன்ஃபிரிமம் ஆஃப் 1 + 1/2 ஹோல் ஸ்கொயர், 1 + 1/4 ஹோல் பவர் 4 எக்ஸெட்ரா. இது எதோட சப்சீக்வன்ஸ்? இது பாருங்க, 1 + 1/n ஹோல் பவர் n. 1 + 1/n ஹோல் பவர் n ஓட சப்சீக்வன்ஸ் இது. 1 + 2n ஹோல் பவர் 2n. 1 + 1/n ஹோல் பவர் n ஓட சப்சீக்வன்ஸ். அப்ப இதோட இன்ஃபிரிமம் என்னது? இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? 1 + 1/n ஹோல் பவர் n ஈக்கு சார். இதோட சப்சீக்வன்ஸ் தானே இது. அங்கேயே அதே ஐடியா தான் யூஸ் பண்ணோம். இங்க இதோட சப்சீக்வன்ஸ். இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் தான் இன்ஃபிரிமம். அதுவும் இ தான். இப்ப லிமிட் சுப்ரீமம் வந்து இ. லிமிட் இன்ஃபிரிமம் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இது எதோட சப்சீக்வன்ஸ்னா 1 - 1/n ஹோல் பவர் n. அதோட ஆட் டேர்ம்ஸ், அதோட சப்சீக்வன்ஸ். இது e⁻−1 கன்வர்ஜ் ஆகுது. இப்ப இதுவும் 1/e கன்வர்ஜ் ஆகும். e⁻−1/e. லிமிட் சுப்ரீமம் வந்து ஏ, லிமிட் இன்ஃபிரிமம் வந்து 1/e. இதான் ஐடியா. அடுத்து நாம இன்னைக்கு வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல எக்ஸ் வந்து ஒரு நான் எம்டி செட். அடுத்தது டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸ் கிராஸ் எக்ஸ்ல இருந்து ஆர் பிளஸ் யூனியன் 0 நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் போற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். பை ஃபங்க்ஷன் டெஃபினிஷனா இது கிளியர். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 if and only if x equal to y. எக்ஸும் ஒய்யும் சேமா இருந்தாதான் அது 0 ஆகணும். அடுத்து D2 என்னன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸும் சேமா இருக்கும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் அப்சர்வேஷன் ஃப்ரம் ஆர்ல வந்து நம்ம மாடுலஸ் எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் என்னது? ரியல் நம்பர்ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் என்னது? y - x. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அதே எக்ஸும் ஒய் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லல. மாடுலஸ் போட்டுட்டா கரெக்டான டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துரும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் 0 ஆகுது. அப்ப எக்ஸும் ஒய்யும் ஒரே பாயிண்டா இருந்தா தானே 0 ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்? மாடுலஸ்க்கு இந்த 2 பாயிண்ட் இருக்குன்னா அதோட டிஃபரன்ஸ், அதோட லென்த். இது 0 ஆகுது அப்படின்னா அந்த 2 பாயிண்ட் ஒரே இடத்துல இருந்தா தான் 0 ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 if and only if x equal to y. அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய்யும் ஒய் மைனஸ் எக்ஸும் சேம். அதான் இந்த செகண்ட் கண்டிஷன். அடுத்து மூணாவது கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் பிளஸ் டி ஆஃப் இசட் கமா ஒய் ஃபார் ஆல் இசட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு. இந்த எக்ஸ்ல எந்த 3 பாயிண்ட் எடுத்தாலும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஒரு செட்ல இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர், இந்த டிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் மெட்ரிக். ஒரு செட்ல இந்த மாதிரி மெட்ரிக் டிஃபைன் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ், அந்த செட்டை வந்து நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லலாம். associated with such D. such D என்ன அர்த்தம்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண D இருந்துச்சுன்னா then we call x, D. x, D வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் நேச்சுரல் எக்ஸாம்பிள் வந்து R, mod. இங்க மெட்ரிக் எப்படி டிஃபைன் ஆகுதுன்னா D of x, y equal to modulus of x minus y. இது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது மெட்ரிக். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான மெட்ரிக் என்னன்னா டிஸ்கிரீட் மெட்ரிக். அந்த மெட்ரிக் டி ஆஃப் ஆர் கமா டி. இந்த இடத்துல டி என்னன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 if x equal to y. எக்ஸும் ஒய்யும் சேமா இருந்தா 0, எக்ஸும் ஒய்யும் டிஃபரெண்டா இருந்தா 1. இதான் அந்த மெட்ரிக்.
இது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது ஈஸி தான் இதை செக் பண்றது, அதனால நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்த டிஸ்கிரிட் மெட்ரிக்ல ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல கன்வர்ஜென்ட்னா என்னன்னு சொல்லுங்க. let xn be a sequence in x d. இந்த xங்கிறது ஒரு செட், dங்கிறது அதுல டிஃபைன் பண்ண மெட்ரிக். xn converges to L on only if for every epsilon greater than 0 there exists a stage n such that d of xn comma L, xn க்கும் L க்கும் டிஸ்டன்ஸ் வந்து less than epsilon for all n greater than or equal to n. இந்த மாடுலஸ்ல இங்க என்ன பண்ணோம், d வந்து மாடா இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எல்னு எழுதணும். இப்ப இங்க அதுக்கு பதிலா d ஆஃப் xn கமா எல் அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதுக்கு இந்த டெஃபினிஷன் ஹோல்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்ப வந்து x வந்து ஒரு செட், dங்கிறது ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்ப நான் புது மெட்ரிக் டிஃபைன் பண்றேன் d1. எப்படின்னா d1 ஆஃப் x கமா y ஈக்குவல் டு d ஆஃப் x கமா y டிவைட் பை 1 plus d of x comma y இப்படி டிஃபைன் பண்றேன். இது வந்து மெட்ரிக்னா அந்த மூணு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? greater than 0. greater than 0. greater than 0 தானே இது. ஏன்னா இந்த d of x comma y greater than, ஏன்னா இது மெட்ரிக்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். d வந்து ஒரு மெட்ரிக்னு அஸ்யூம் பண்ணிட்டு அந்த d ஐ யூஸ் பண்ணி புது மெட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் d1. அப்ப இது மேல இருக்கிறது நியூமரேட்டரும் greater than 0 தான், டினாமினேட்டரும் greater than 0 தான். சோ அப்ப வந்து கிளியரா d1 of x comma y வந்து greater than 0 தான். இதுல எந்த டவுட்டும் இல்ல. அடுத்தது d1 of x comma y equal to 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். equal to 0னா அப்ப என்ன ஆயிருக்கும்? d of x comma y divided by 1 plus d of x comma y equal to 0. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? d of x comma y இதெல்லாம் நம்பர், 1 நம்பரு, d of x comma yங்கிறது நம்பரு. இந்த மெட்ரிக்கோட ஐடியா என்னன்னா, ரியல் நம்பர் எந்த செட் ஜெனரல் செட் கொடுத்தாலும் எனக்கு ரியல் நம்பர்ல அதை ஹேண்டில் பண்றது ஈஸி. அதனால ரியல் நம்பருக்கு நான் மாத்திக்கிட்டேன்னா அதை ஹேண்டில் பண்றது அதுதான் ஒரே ஐடியா. அது மட்டும் இல்லாத பாசிட்டிவ் நம்பரா இருந்தா இன்னும் ஈஸி. இதுக்காக 1 plus d of x comma y இது ஒரு ரியல் நம்பர், அது பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆயிடும். இப்ப d of x comma y 0வா இருக்கு. d வந்து ஒரு மெட்ரிக், அப்ப x y எப்படி இருந்திருக்கணும்? சேம். x y சேம். இப்ப அதே உல்டா, அதே ரிவர்ஸ் ஆர்குமெண்ட் போனா x y ஈக்குவலா இருந்தா d1 of x comma y எப்படிதான் இருந்திருக்கும்? 0வா தான் இருந்திருக்கும். அதே ஆர்குமெண்ட் ரிவர்ஸ் போனா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுமா? d1 of x comma y என்னது? d of x comma y divided by 1 plus d of x comma y. இது எப்படி மாத்தி எழுதிக்கலாம்? d of y comma x divided by 1 plus d of y comma x அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம். ஏன்னா d மெட்ரிக் எனக்கு தெரியும். இப்ப d of x comma y நான் இப்படி இங்க மாத்தி எழுதிக்கலாம். இப்ப இது பை டெஃபினிஷன் என்னது? d1 of y comma x. இப்ப d1 of x comma y நான் என்ன எழுதிக்கிட்டேன்? d1 of y comma x எழுதிக்கிட்டேன். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆயிருக்கு. அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. எப்பயுமே ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை ப்ரூவ் பண்றதுல ப்ராப்ளம் வர ப்ராப்பர்ட்டி இதுதான். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியில தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்ப ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்தோம். d1 of x comma y அது என்னது? d of x comma y divided by 1 plus d of x comma y. இப்ப ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணா நான் என்ன பண்ணணும்? d1 of x comma y இதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். நான் ஏன் இந்த ப்ரூஃப் சொல்றேன்னா இங்க ஒரு முக்கியமான ஐடியா ஒன்று இன்வால்வ் ஆகுது. அதனால அந்த ஐடியா யூஸ் பண்ணி நம்ம நிறைய மெட்ரிக் ஸ்பேஸா இது மெட்ரிக் ஸ்பேஸா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். d1 of x comma y is less than or equal to d1 of x comma z plus d1 of x comma y z comma y. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு பார்ப்போம். d1 of x comma y equal to ஓகே. இப்ப இந்த மெட்ரிக் பாருங்களேன், இது வந்து அந்த dங்கிற மெட்ரிக் மேல ஆக்ட் ஆன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை தனியா எழுதி பார்த்தோம்னா f of t equal to t divided by 1 plus t. இந்த t க்கு பதிலா நம்ம d of x comma y அப்ளை பண்ணிருக்கோம். அது அப்ளை பண்ணா பாருங்க இது வந்துரும். பாருங்க திங்க் பண்ணுங்க கரெக்டான. t க்கு பதிலா d of x comma y அப்ளை பண்ணோம்னா இது வந்துரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பத்தி நம்மளுக்கு தெரியணும். இந்த ஃபங்க்ஷனை பத்தி தெரியறதுக்கு இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பார்ப்போம். f dash of t என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. 1 plus t the whole square 1 plus t into 1 minus t. இது கால்குலேட் பண்ணா என்ன கிடைக்குது? 1 divided by 1 plus t the whole square னு கிடைக்குது. அப்ப f dash வந்து whole square ஆயிடுச்சு.
f dash வந்து greater than 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் greater than 0னா அந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? மோனோடானிக்கலி இன்க்ரீசிங். மோனோடானிக்கலி இன்க்ரீசிங். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா f is monotonically increasing. அப்படின்னா என்ன அர்த்தம்னா a less than b இருந்தா f of a less than f of. இந்த சீக்வன்ஸ் ஐடியாவே தான் இங்கே. இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் மோனோடானிக்கலி இன்க்ரீசிங். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த d of x, z. ஓகே, ஃபார் கன்வீனியன்ஸ்க்காக இந்த d வந்து நம்ம மாடுலஸா மாத்திக்கலாம் கொஞ்ச நேரம் ஈஸியா ப்ரூவ் பண்றதுக்காக. அப்புறம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த டியும் மாடுலஸும் சேம் தான். இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ல நான் என்ன பண்ண போறேன்னா மைனஸ் இசட் பிளஸ் இசட் இதை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஏதாவது? நான் இசட்டை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து இந்த டின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் மாடுலஸ்ன்னு மாத்திக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க டி போட்டிருந்தாலும் இதே தான் ஹோல்ட் ஆகும். எக்ஸ் மைனஸ் இசட் மைனஸ் ஒய்ன்னு மாத்திக்கிட்டேன். இப்போ என்ன பண்றேன்னா இதை வந்து ஏனும் இந்த பின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து நம்ம சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அங்கேயும் இந்த ஐடியா தான் யூஸ் பண்ணும். ஏ வந்து எக்ஸ் மைனஸ் இசட்னும் டி வந்து இசட் மைனஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அதை என்னன்னு எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மாட உள்ள அப்ளை பண்ணா என்ன ஆயிரும்? லெஸ் than or equal to mod a பிளஸ் mod b அப்படின்னு எழுதலாம். அப்ப இங்க பாருங்க, இது வந்து எக்ஸ்னு ஒரு நம்பர், இது ஒய். எக்ஸ் லெஸ் than ஒய் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட எஃப் வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to எஃப் ஆஃப் ஒய்னு கிடைக்கும். எக்ஸ் லெஸ் than ஒய்னு இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒயோட பெருசா இருக்கும். இப்ப எஃப் அங்க அப்ளை பண்ணுங்க. எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி லெஸ் than or equal to எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி. எஃப் அப்ளை பண்ணா என்ன ஆயிரும்? ஏ பிளஸ் பி. எஃப் ஆஃப் டி என்ன? அது டி டிவைட் பை 1 பிளஸ் டி. 1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி less than or equal to modulus of a plus modulus of b divided by 1 plus modulus of a plus modulus of b. இது வரைக்கும் ஓகேவான்னு பாருங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க. சரவணன், ராஜேஸ்வரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஃபங்க்ஷன் வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கு. இப்ப பாருங்க, இப்ப அந்த நான் முன்னாடி எழுதுன அந்த எக்ஸ் பி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஏ என்னன்னு எழுதிருக்கேன்? எக்ஸ் மைனஸ் இசட்னு எழுதிருக்கேன். எக்ஸ் மைனஸ் இசட். b என்னன்னு எழுதிருக்கேன்? z minus y divided by 1 plus modulus of x minus z plus z minus y. எனக்கு என்னன்னு கிடைச்சது? less than or equal to modulus of x minus z plus modulus of z minus y divided by 1 plus modulus of x minus z plus modulus of z minus y. இங்க z எல்லாம் கேன்சல் பண்ணா modulus of x minus y divided by 1 plus modulus of x minus y. இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்றேன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இசட் இது பிரிச்சு எழுதுறேன். எக்ஸ் மைனஸ் இசட் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒய் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒய் டிவைட் பை 1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இசட் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒய். இப்போ ஃபைனலா இங்க பாருங்க, இந்த டேர்ம் எடுத்துட்டேன்னா இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம் எடுத்துட்டேன்னா இன்இக்வாலிட்டி இன்னும் கிரேட்டரா தான் ஆகும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இசட் divided by 1 plus modulus of x minus z plus modulus of z minus y divided by 1 plus modulus of x. இந்த டேர்ம் இங்க இந்த டேர்ம் எடுத்துறேன், x minus z எடுத்துறேன், z minus y. இப்போ எனக்கு ஃபைனலா என்ன இருக்குது? இதுதான் nothing but d1 of x, y. இது d1 of x, z. இது d1 of z, y. இப்போ ஃபைனலா எனக்கு என்ன கிடைச்சதுன்னா d1 of x, y is less than or equal to d1 of x, z plus d1 of z, y. இப்போ இங்க என்னென்ன ஐடியா யூஸ் பண்ணோம்னா அந்த கொடுத்த மெட்ரிக்கை ஒரு ஃபங்க்ஷனா ட்ரீட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து மோனோடானிக்கலி இன்க்ரீசிங்னு பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணோம். ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். set x, d matrix then which of the following இங்க வந்து x r real number modulus the matrix space then which of the following r matrix. ஆப்ஷன் ஏ என்னன்னா d of x, y equal to modulus of x minus y divided by 1 plus modulus of x minus y. அடுத்தது b வந்து d of x, y equal to modulus of x minus 2y plus modulus of 2y minus x.
அடுத்த ஆப்ஷன் சி வந்து d of x, y equal to modulus of x square minus y square. அடுத்து b வந்து d of x, y equal to modulus of x cube minus y cube. இதுல எதெல்லாம் மெட்ரிக்? நாம இப்பதான் இது செக் பண்ணோம், இது மெட்ரிக். இது விட்டுருங்க. மீதி பி மெட்ரிக்கா? இல்லண்ணா, பி ஏன் மெட்ரிக் இல்ல? ரெண்டுமே சேமா எடுத்தா 0 வராது. ரெண்டுமே அதாவது எக்ஸ் எக்ஸ் எடுத்தா 0 வராதுண்ணா. ஓகே ஓகே ஓகே, அது நல்ல ஐடியா தான். எக்ஸ் கமா எக்ஸ் அது ரெண்டும். இதோட இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸுக்கு வந்து 1, ஒய்க்கு வந்து 1/2. அது கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. இங்க 1 - 1/2, 2 கேன்சல் ஆயிரும், 1 பிளஸ் இங்க என்ன இருக்கும், இங்கேயும் 1 - 1 0 ஆயிரும். அப்ப இந்த மெட்ரிக்னா என்னது, 0 ஆனா அந்த 2 பாயிண்ட் சேமா தான் இருக்கணும். இங்க பாருங்க, இது ரெண்டும் சேம் கிடையாது, ஆனா இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணா 0 ஆகுது. ஸோ இது மெட்ரிக் கிடையாது. சி மெட்ரிக்கா? அது இல்லண்ணா, பாசிட்டிவ்ல ஒரு நம்பர் எடுத்து எக்ஸுக்கு வந்து -1, ஒய்க்கு வந்து 1 கொடுத்துடலாம். இப்ப கொடுத்தா -1 ஸ்கொயர் பண்ணா 1 -1 இப்ப என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஆனா நம்பர் எதுவும் சேம் கிடையாது, -1 1 சேம் கிடையாது. ஸோ இதுவும் தப்பு. இப்ப டி கரெக்டா? இது ஒரு முக்கியமான மெட்ரிக். இந்த ஆப்ஷன் ஏழு கொடுத்தது வந்து ஒரு முக்கியமான மெட்ரிக். இதுக்கு பேர் பவுண்டட் மெட்ரிக். இந்த மெட்ரிக் பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் டீட்டெயிலா படிப்போம். இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டி மெட்ரிக்கா இல்லையா? டி மெட்ரிக் தான் சார். எப்படி சொல்றீங்க? ஓகே, நம்ம முன்னாடி படிச்ச ஐடியாவை இங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க எப்படி யூஸ் பண்றது? நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டியும் ட்ரிவியலா ஹோல்ட் ஆகும். அந்த ஈக்குவல் டு 0னா அந்த பாயிண்ட்ஸும் சேமா தான் இருக்கணும். இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸுக்கு சேமா இருக்கும், ஏன்னா அந்த மாடுலஸ் இருக்கிறதுனால சேமா இருக்கும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அது எப்படி எழுதிக்கலாம், இப்ப இங்க என்ன பண்ணணும், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். z cube plus z cube minus y cube. இது ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? ஓகே ஓகே, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நாளைக்கு இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம்.